எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம எழில் வந்து கேஷுவலாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்னடா அது எதுவுமே சரியில்லையே, மனசுக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரியே தோணுதேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கனவில் பாட்டி வந்து ரூம்குள்ளே யதார்த்தமாக வந்து போகிறாங்க. ஒரு 10-15 லட்ச ரூபா பணம் வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது. அந்த பணத்தை தான் வந்து செல்வி எடுத்துகிட்டு வந்து மனோகர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க சுடர் ரூமில் தான் வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சுத்தமாக வந்து தெரியல அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நம்ம கனகவெளி அம்மா வந்து குடுகுடுன்னு கீழே இறங்கி வராங்க. வந்தோடனே எழில்கிட்ட வந்து, அப்பா வீட்டுக்குள்ளே வச்சுருந்த 15 லட்ச ரூபா பணத்தை வந்து காணோம் அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக பட்டமாயிடுறாங்க அந்த இடத்துல. என்னது 15 லட்ச ரூபா பணத்தை காணுமா? என்னம்மா சொல்கிறீங்க? நம்ம வீட்டுக்குள்ளே யாருமா இருக்கா? எல்லாருமே தெரிஞ்சவங்க தானே. எழிலே என்னப்பா ஆச்சுங்கிற மாதிரி மனோகரி கேட்டோன்னே 15 லட்ச ரூபா பணத்தை வந்து காணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. என்னது 15 லட்ச ரூபா பணத்தை காணுமா? உடனே வந்து எனக்கு சுடர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. சுடர்லாம் எடுக்கலாம் வாய்ப்பே இல்லை. சுடர் மேலே பழி போடணுன்னா நீ தான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக வந்து குழந்தைங்களாம் சொல்லிடுறாங்க. உனக்கும் சுடருக்கும் ஆகாதுல்ல. ஐயையோ இப்போ நான் மாட்டிடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொன்னேன். செல்வி இப்போ நான் ஒன்று விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கஞ்சடையில் வந்து சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுறனா ராமையா கிட்ட வந்து அந்த பணத்தை வந்து வச்சிரு. அப்படி வச்சா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னாலும் நடக்குமான்னு தெரியல. எனக்கே வந்து கவலையாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. சரி இந்த விஷயத்த நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த பணத்தை சுடர் ரூமில் வச்சாங்களே ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து தேடுறாங்க. அந்த இடத்துல தேடும்போது அப்படியே அந்த பணத்தை எடுத்து நம்ம ராமையாவோட பையில் வந்து வைக்கலான்னு எடுக்க போகிறாங்க. அப்பன்னு பார்த்து செல்வியோட நடவடிக்கையே சரியில்லையே, என்னவா இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கவினை. சரி அப்புறமேட்டு பார்த்துப்போம், நம்ம எதுக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தலையிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம செல்வி வந்து அப்படியே அந்த பணத்தை எடுத்து ராமையா பையில் வந்து வச்சிடறாங்க போல இருக்கு அவங்களோட ட்ரங்க் பெட்டியில். எப்படியோ இவன் ஒரு மேலே பழி போட்டாச்சு. மனசு கஷ்டமாக தான் இருக்கு ராமையா, என்ன பண்ணுறது, அந்த அம்மா சொல்கிறாங்க நான் செய்கிறேன், பர்சனலாக எதுவும் வச்சுக்காதங்கிற மாதிரி தான் கேவலமாக நினச்சிட்டு செல்வி கரெக்டாக வந்து ராமையா கோத்து விட்டாங்க அந்த இடத்துல. இந்த வீட்டில் எல்லாரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது செல்வி மேலே சந்தேகப்படுறாங்க. அந்த இடத்துல வந்து செல்வியோட பையிலேருந்து எல்லாத்தையும் தேடி பார்த்துட்றாங்க. நான் மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்கேனா, ராமையா இல்லையா? ராமையா கிட்ட தேடி பார்க்கணும் அவசியம் இல்லை, தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும். அது எப்படிங்க என்ன சந்தேகப்பட்டீங்க? ராமையாவும் இங்கே என்னவா இருக்காரு? சுடர் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டான்னு சொல்கிறீங்க. அப்போ நான் சுடர் ரூம்லேயும் வந்து வாலண்டரியாக வந்து செக் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே செக் பண்ணுறாங்க, சுத்தமாக இல்லை. ராமையா பையிலையும் செக் பண்ண வேண்டியதானே? ராமையா ரொம்ப நல்லவர், அவர் இது மாதிரிலாம் எடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ட்ரங்க் பெட்டியில் தான் 15 லட்ச ரூபா பணம் இருக்குது. செல்வி தானே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. என்னமோ சொன்னீங்க எடுக்க மாட்டார் எடுக்க மாட்டாருன்னு. ராமையா நீங்களா எப்படி? நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா கூட நான் பணத்தை கொடுத்துருப்பேனே, நீங்கள் பணத்தை திருடுவீங்கன்னு நான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக பட்டமாக வந்து கேட்டுறாங்க போல இருக்கு நம்ம எழிலே. இதை கேட்டோன்னே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது இப்படியெல்லாம் நடந்து போச்சு, நம்மளை போய் சந்தேகப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. நம்மளை சந்தேகப்பட்டுட்டாங்க, இனிமேட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி வேதனை பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமையா. சரியா நான் இந்த பணத்தை வந்து சத்தியமாக எடுக்கல, நான் எதுக்கு ஏன் எடுக்கணும்? என்ன 3 வேளை வந்து சாப்பாடு போட்டு 20,000 பணம் வந்து செலவுக்கு வந்து கொடுக்குறீங்க, அது போதாத ஐயா? நான் இந்துமதியோட விஸ்வாசி, அதனால தானடா உனக்கு வந்து ஆப்பு வச்சேன், அடுத்தது நம்ம சுடருக்கு தான் அப்படின்னு மனோகரி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரியா நான் போகிறேன். ராமையா போகிறேன்னு சொன்னால் உன்னெல்லாம் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து உன்னை உள்ள தூக்கி வைக்க போகிறோம், தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத அப்படின்னு மனோகரிக்கிட்ட வந்து எழில் வந்து சொல்கிறாங்க. இந்த அளவாவது எனக்காக பேசுகிறீங்களே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு சொல்லும்போது ராமையா நில்லு ராமையா, உங்களெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம், நீங்கள் யார் எப்பேற்பட்டவர்னு நான் வந்து நிரூபித்து காட்ட போகிறேன்னு கவின் வந்து பேசுகிறாங்க. என்ன ஆச்சு, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக வந்து ராமையா வந்து அழுதுகிறாங்க. நீங்கள் அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை வந்து எழில்கிட்ட வந்து காட்டுறாங்க. செல்வி மேலே சந்தேகப்பட்டனால சுடர் ரூம்குள்ளேருந்து தான் அந்த பணத்தை வந்து எடுக்கிறாங்க. எடுத்து அப்படியே ராமையா வந்து பெட்டியில் வைக்காத எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்துடுறாங்க. செல்வி பணத்தை எடுக்கலன்னு சுடர் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு போனேன், அவள் தான் வந்து அந்த பணத்தை வந்து திருடுனா, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி செல்வி வந்து ஏதோ சமாளிக்கிறாங்க. நான் பணத்தை திருடுனா அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க. சரிம்மா நான் பணத்தை எடுத்ததாகவே இருக்கட்டும், அது எப்படிம்மா நான் வச்ச இடத்துலேருந்து கரெக்டாக நீ வந்து எடுத்த, அப்போனா நம்ம 2 பேரும் டீல் போட்டிருந்தோம்மா அப்படின்னு சொல்லி சுடர் வந்து வாலண்டரியாக வந்து வம்பிழுக்கிறாங்க. அப்போனா எனக்கே தெரியாமல் அந்த பணத்தை எடுத்திருக்கேனா, நீயும் பெரிய கேடி தானே அப்படின்னு சொல்லி சுடர் வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து மூவ் பண்ணுறாங்க. ஆமாம் இல்லை சுடர் வந்து எடுத்திருந்த பணம் வச்சுருந்தானா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு? இவ பெரிய ஃப்ராடு சார், என்கிட்ட
பணம் இருக்குன்னு சொல்லி இவன் மாட்டி விடணும்னு பார்த்துருக்கா. ஆனால் கடைசியில் நீங்கள் கீழே இருக்கிறது என்ன சொல்லியிருக்கீங்க, வேற ஏதோ சொல்லியிருக்கீங்க. என் மேலே நம்பிக்கை இருக்குன்னு தெரிஞ்சோன்னே ராமியா மேலே பழி பொண்ணும் தான் இது மாதிரி செல்வி என்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து ராமியா பெட்டியில் வந்து வச்சிருக்கா. அதுக்காக தான் என்ன மட்டும்தான் சோதனை போட்டு பார்ப்பீங்களா, ராமியாவை சோதனை போட்டு பாருங்க, ராமியாவை சோதனை போட்டு பாருங்கன்னு சொல்லி ஆரம்பத்துலேன்னு சொல்லிட்டு இருக்கா. செல்வி ஒன்றா நான் சும்மா விட மாட்டேன்னு எழில் வந்து கண்ணத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் நம்ம ராமியா வந்து எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அந்த இடத்துல. இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன், இனிமேட்டு இந்த திருட்டு பலியோட இந்த வீட்டில் இருந்தால் சரி வராது, வாழ்க்கையை ரன் பண்ணுறதே கஷ்டம்தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, சாரி இந்துமதி அம்மா, நான் போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ராமியா, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகாதீங்கன்னு நம்ம இந்துமதி ஆவி வந்து சொல்கிறாங்க. இருப்பினும் அவங்களுக்கு அது கேட்டனால அவங்க வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாவது என்னை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன தடுக்க தான் பார்ப்பீங்க. இருப்பினும் என்னால் உங்கள் பேச்சை கேட்க முடியாத அளவு எனக்கு சூழ்நிலை ஆயிடுச்சுமா. என் மேலே திட்டு பழி போட்டாங்க. இனிமேட்டு நான் இங்கே இருக்கணும்னா அது கஷ்டம்தான். நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். பசங்களா நான் போகிறேன் பசங்களா, இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்க முடியாது. பசங்களாம் வந்து போகாதீங்க ராமையா போகாதீங்க ராமையாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது எழில் வந்து மாடிப்பிள்ளைன்னு பார்த்து இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் தப்பு நடக்காது, மன்னிச்சிரு ராமையான்னு சொல்லி எழில் வந்து ராமையாவை ஹக் பண்ணுற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அதிரடி மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க. இப்போ மனோகரியோட அசிஸ்டண்ட்டுக்கு எப்படி பணத்தை கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.